சார், இந்த துணைவேந்தர் நியமனம் மட்டும் இதில் பிரச்சனை கிடையாது. இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரைவு விதிகள் அப்படிங்கிறது, இது சார் சொல்றாருல்ல, இது மொத்தமாகவே கல்வி உரிமையை பறிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு, கல்வி உரிமையை பறிக்கக்கூடியதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, கல்வியினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையில புரியல, எப்படி வளர்ச்சி இந்த புதிய விதிகளால் தடுக்கப்படுது? அதாவதுங்க சார், டெவலப் பண்ணுங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சார், நீங்க பிஏ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. சரி. எம்ஏ படிச்சவங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் வந்தாவே ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்தாவே நோட்டு வாங்கிக்கலாம், ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் முடிவு பண்ணி கல்லூரியில் ஏழ்மையான பொருளாதார ரீதியாக இன ரீதியாக ஒடுக்கப்பட்டவன் இடஒதுக்கீட்டில் ஒரு பிஏஓ எம்ஏஓ படிக்க வர்றான், அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் அந்த ஸ்காலர்ஷிப் அந்த கல்லூரியே தான் கொடுக்கும், அரசாங்கத்துக்கு அந்த வேலை கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுறீங்க, அதே தான் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது விரும்பினா நீங்கள் ஸ்காலர்ஷிப் நீங்களே கொடுத்துக்குங்க, நீங்களே அட்டானமஸ் இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தனியார் கல்லூரி இருக்கு அல்லது ஒரு அரசு கல்லூரி இருக்கு, இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி அண்டர்ல தான் காலேஜ் வருது. ஓகே. ஆனா இதுல புது ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா அட்டானமஸ், ஒவ்வொரு கல்லூரியும் தன்னாட்சியாக அவர்களே ஃபீஸை நிர்ணயம் பண்ணிக்கலாம், அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலாம் போலான்றீங்க. ஆனா தமிழகம் போன்ற இப்ப பீகார் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பட்டதாரி இருக்கான், அதுதான் நம்ம ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப 10 குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரி படிச்சிருக்கான். இப்போ ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு கூரை வீட்டில் இருந்தவன் நீங்க தட்டோட்டுக்கு வரான், தட்டோட்டில் இருந்தவன் இன்னைக்கு பில்டிங்க்கு வரான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பிஏ இங்கிலீஷோ ஒரு எம்ஏ இங்கிலீஷோ படிச்சுட்டு ஒரு பிஏ படிக்கிறான், ஏதோ ஒரு பட்டம் படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்கல கூட ஐடி கம்பெனியில் போயிட்டு வேலை செய்யறான். ஐடி கம்பெனியில் இதை நைட்ல போன் அட்டன் பண்ற வேலைக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. படிப்பு இருந்ததுனால தான் அவன் போயிட்டு அந்த ஐடி கம்பெனியாவது வேலை செய்யறான். இன்னைக்கு ஓஎம்ஆர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நீங்க ஐடி கம்பெனிகள் இருக்கு, பெங்களூர்ல ஆயிரக்கணக்கான ஐடி கம்பெனிகள் இருக்கு. நீங்க ப்ரொடக்ஷன்ல இந்தியா பின்தங்கி இருந்தாலும் இது போன்ற செக்டார்ல ஐடி கம்பெனில எக்ஸ்போர்ட் அதிகம். பொருளாதார ரீதியாக நீங்க முன்னணி இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு, கர்நாடகம் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு டிகிரி படிப்பு மிக மிக முக்கியம். பொருளாதார ரீதியாக ஒரு தேசம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கல்வி மட்டும் போதாது, உயர்கல்வி மிக மிக அவசியம் என்று எல்லாருக்குமே தெரியும். கல்வி உளவியலாளர்கள் அதான் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, படிப்பு மட்டும்தான் அவனுக்கு பேஸ், அவனுக்கு நிலம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலமற்ற விவசாயிகள், நிலமற்ற கூலியாளர்கள் 50% பேர் நிலமே கிடையாது. நீங்க கிராமங்களில் போனீங்கன்னா 80% பேர் கூலியா தான் வேலை செய்துட்டு இருக்கான். அருகில் உள்ள பெங்களூருக்கோ அல்லது மைசூருக்கோ அல்லது சென்னைக்கோ கூலி வேலை செய்து பொழப்பு நடத்துறான். ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏணிப்படி என்னன்னா உயர்கல்வி தான். நம்ம ஒரு அரசு கல்லூரியில் ஒரு பிஏ படிச்சுக்கலாம், ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பிபிஏ படிக்கலாம், ஒரு பிகாம் படிக்கலாம். பிகாம் படிச்சுட்டா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம், ஒரு கிளர்க்காவது போய் மாறிடலாம், அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 எழுதி, ஒரு குரூப் 2 எழுதி, ஒரு குரூப் 1 எழுதி எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை எது? அவனுடைய பிஏ பிகாம் பிபிஏ, அவனுடைய படிப்பு தான், அவனுடைய இளங்கலை படிப்பு தான் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கிறது. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த உத்வேகம் அளிக்கக்கூடிய அந்த ஏணியாக இருக்கக்கூடியதை நீங்க புடுங்கிடுறீங்க. ஓகே. எப்படி புடுங்குறீங்க? ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுறீங்க. இன்னைக்கு அரசு கல்லூரி இருக்கு, நீங்க அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க அரசு கல்லூரிகள்ல, நீங்க தனியார் கல்லூரிகளுக்கு முன்னுரிமை அளிங்க. நீங்க ஸ்காலர்ஷிப் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசாங்கம் நீங்க ஸ்காலர்ஷிப் என்னது கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஓகே. நீங்க ஸ்காலர்ஷிப் கட் பண்ணுங்கன்றாங்க, மானியங்களை கட் பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி லோன் நீங்க பிஇ படிச்சவங்களுக்கோ பிடெக் படிச்சவங்களுக்கோ ஏன் பிஎட் படிச்சவங்களுக்கு இன்னைக்கு 90,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அவன் ஷெட்யூல்ட் காஸ்டா இருந்தா அவனுக்கு 90,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகே. அவன் பிசி எம்பிசியா இருந்தா அவனுக்கு 10,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த 90,000 ரூபாய் இல்லாமல் ஒருவன் பிஎட் படிக்க முடியுமா? அந்த 10,000 ரூபாய் இல்லாம ஒரு பிஎட் சேர முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை நீங்கள் பறிப்பதற்கு நீங்க மாநில அரசாங்கத்துக்கு நீங்க கத்து கொடுக்குறீங்க. அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாநில அரசாங்கத்துக்கு நீங்க கத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை ஏன் கொடுக்குறீங்க? அதை புடிங்கிடுங்கன்றாங்க. நீங்க தனியார் பிஎட் காலேஜ்ல, தனியார் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்ல நீங்க 1 ரூபாய் கூட இல்லாம நீங்க டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வெளியே வர முடியும். ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை படிச்சுட்டு வெளியே வர முடியும். அது போன்ற அடிப்படையான விஷயங்கள் உயர்கல்வியில தான் இருக்கிறது. நீங்க போட்டிருக்கக்கூடிய டிராப்ட் நீங்க இந்த 28 பேஜ் டிராப்டா இருந்தாலும், தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், நீங்கள்
மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை நீங்க நசுக்குவதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தினுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுடைய ரோல் அதிகம். நீங்க ஜிஎஸ்டி கூட 1 லட்சம் கோடி நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது கூட நீங்க வந்து ப்ரொடக்ஷன் இல்ல, படிப்பு இல்லைன்னா எப்படி நீங்க ஒரு நாடு முன்னேறும்? ஓகே ஓகே ஓகே